மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிஏஇ ஜேடிஓ 2025 கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா டாபிக் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது அவங்க ஆல்ரெடி இப்போ நியூ சிலபஸில் கொடுத்துருக்கூடிய 443 ஆஸ் பர் சிலபஸ் படி என்னென்ன டாபிக் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இந்த எம் சாண்டு, பி சாண்டு, அத்தன்குடி டைல்ஸ், அடுத்து சோலார் பேனல், ஹாலோ பிரிக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய தியரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேசிக்காக நீங்கள் படிங்க. அதில் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கொஷின்ஸ்லேருந்து நமக்கு ஒரு 25 கொஷின்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சோலார் பேனல் இதெல்லாமே மேக்ஸிமம் எஸ்எஸ்சியில் கேட்டது. ஓகே, அதர் ஸ்டேட் ஜேஇ எக்ஸாமில் கேட்டது. ஓகே, ஏ எக்ஸாமில் கேட்டது. அந்த கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் அத்தன்குடி டைல்ஸ் நம்ம தமிழ்நாடு ஆரிஜின். ஓகேங்களா? அதில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் ஒரு 10 கொஷின் எடுத்திருக்கோம். பேலன்ஸ் கொஸ்டின் இந்த பிபிசி, சோலார் பேனல், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ பிரிக்ஸ், அதில் என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு 15 கொஷின் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த 25 கொஷின்ஸ்லேருந்து ஓகேங்களா ஈச் டாபிக் ஒரு கொஷின்ஸ் எடுத்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 4 கொஷின்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த எம் சாண்ட் பி சாண்ட் ஆல்ரெடி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அத்தன்குடி டைல்ஸ் ஆர் known for their origin in which region of the தமிழ்நாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அத்தன்குடி டைல்ஸ் வந்து ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு. ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு. ஓகேங்களா? கெமிக்கல் அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே ஹேண்ட்மேடு, நேச்சுரல் ட்ரை பண்ணுறது. ஓகேங்களா? சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் நியர்பை இருக்கக்கூடிய சாண்டு, சிமெண்ட்டு ப்ளஸ் சம் சிந்தட்டிக் ஆக்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு டாபிக். ஓகேங்களா? எஸ், இது வந்து ஆரிஜின். இந்த கொஸ்டின் கேட்கலாம், செட்டிநாடு. ஓகேங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா which one of the following is the characteristics of அத்தன்குடி டைல்ஸ்? அதாவது அத்தன்குடி டைல்ஸ் இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்னு கேட்குறாங்க. மெஷின் மேடு தப்பு, இட் இஸ் அ கிளின்ஃபைடு. ஓகேங்களா? கிளின்ஃபைடு டியூரபிலிட்டி கிடையாது. ஹேண்ட் கிராஃப்ட் யூசிங் ட்ரெடிஷ்னல் மெத்தட். எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கையில் பண்ணுறது தான் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது, ஒரு ஓல்டன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா what are the some of the primary materials used in making of அத்தன்குடி டைல்ஸ்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஸோ இதெல்லாம் லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல், லோக்கலி சோர்ஸ்டு சாண்ட், சிமெண்ட் அண்ட் நேச்சுரல் ஆக்சைடு ஆர் சிந்தட்டிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா which one of the following is a common லோக்கல் நேம் ஆஃப் அத்தன்குடி டைல்ஸ் கேட்குறாங்க. பூக்கலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை லோக்கல் நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோக்கல் அதுக்கு பேர் பூக்கலு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா பூக்கலு அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் தான் வந்து பூக்கலு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃப்ளோர் டைல்ஸ் நேம் தான் வந்து பூக்கலு அப்படின்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லோக்கல் நேம் கூட கேட்கலாம், இந்த பூக்கலுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்றது கேட்கலாம். இந்த டைல்ஸ் இது. ஓகேங்களா? அது வந்து ஃப்ளோர் டைல்ஸ் இப்படி தான் பூக்கலு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், what unique features contributes to the smooth and glossy finish of அத்தன்குடி டைல்ஸ் அப்படிங்க. ஸோ இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்து கிளாஸி ஃபினிஷிங்காக வரத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறேன். ஃபினிஷிங் வரத்துக்கு காரணம் என்னென்னா they are using for some base plate for casting plate or base plate for glass. ஓகேங்களா? கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் அண்டு கிளாஸியாக இருக்குது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இட் இஸ் பீங் ப்ரிப்பேர்ட் ஆன் தி கிளாஸ் பிளேட் அப்படின்னு. கெமிக்கல் அவங்களாம் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஓகேங்களா? டெம்பரேச்சர் ட்ரை அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், அத்தன்குடி டைல்ஸ் ஆர் கன்சிடர் eco-friendly due to which one of the following the reasons அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, தி வைப்ரண்ட், ஓகே, த வைப்ரண்ட் கலர்ஸ் அண்டு எஸ் இண்டிகேட் டிசைன்ஸ் அப்படின்றாங்க. கிடையாது. யூஸ் ஆஃப் எனர்ஜி இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் கிடையாது. பீயிங் சன் ட்ரைடு அண்ட் நாட் இன் ஃபயர்டு எலிமினேட்டிங் தி யூஸ் ஆஃப் ஃபோசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க, வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர்ன் பண்ணுறதும் கிடையாது, எந்த ஒரு ஃபியூவலும் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஓகேங்களா? அதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் ஃபீச்சர்ஸ் அண்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி ரீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா? சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. சரி, அப்படி இருந்தால் நமக்கு சன்லைட்டில் ட்ரை பண்ணால் நமக்கு வந்து போரஸ் இருக்குமா? எஸ், இருக்கும் கண்டிப்பாக. அப்போ டியூரபிலிட்டிலாம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ எந்தெந்த பிளேஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்குது, பார்க்கலாம். சரிங்களா? எஸ். which one of the following is the common design motif found in the அத்தன்குடி டைல்ஸ் அப்படின்னா ஃப்ளோரல், ஜியோமெட்ரிக் அண்ட் ஹெரிட்டேஜ் மோடிஃபை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளோரல் அப்படின்னா பூவா டிசைனாக வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு அப்படியே பூவா டிசைனாக நமக்கு வந்து வரும் டைல்ஸில். சரிங்களா? மோரல் அண்டு டிசைன் அப்படின்ற. அடுத்து வந்து ஜியோமெட்ரிக் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி நமக்கு ப்ளஸ் ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி நமக்கு வந்து வரும். அண்டு ஹெரிட்டேஜ் மோடிஃபை அப்படின்னா ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லைக் இது வந்து மெயினாக அத்தன்குடி டைல்ஸ் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
குஜராத் சைடு அந்த பக்கம் டைல்ஸ் வந்து வந்து எடுத்துன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓல்டன் டேஸில். ஓகே, ஸோ ஹெரிட்டேஜ் ஹோம் அப்படிங்கும்போது நமக்கு அதுலேயே நமக்கு பூவாக வர மாதிரி ப்ளஸ் நிறைய டிசைன்ஸ் வர மாதிரி வந்து ஹெரிட்டேஜ் மாடிஃபைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, எஸ். How do Athankudi tiles differ from regular tiles in terms of installation and maintenance? It is required for skilled and surface பாலிஷிங் அப்படின்றோம். ஓகேங்களா, ஸ்கில்டு லேபர் நம்ம டைல்ஸுக்கும் ஸ்கில்டு லேபர் தேவைப்படும். ஆனால் சர்ஃபேஸ் பாலிஷிங் நம்ம பண்ண மாட்டோம். சரிங்களா, தே ஆர் ஃபாஸ்டர் டு இன்ஸ்டால் அண்ட் ரெக்யூர்டு மினிமல் எக்ஸ்பர்டைஸ் கிடையவே கிடையாது. ஸ்கில்டு லேபர் வேணும் அண்டு ரெக்யூர்ட் டு சர்ஃபேஸ் பாலிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ். வாட் இஸ் எ கீ அட்வான்டேஜ் ஆஃப் Athankudi tiles in hot climate condition? See, it is actually என்னன்னா ஹாட் கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்கட்டும், கோல்ட் கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்கட்டும், எதுவும் வந்தாலும் இட் இஸ் நேச்சுரல் இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, Athankudi tiles நேச்சுரல் இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்வேஸ் த ஃப்ளோர் கீப் இட் இன் கூல். ஓகேங்களா, கூல் கண்டிஷனே நமக்கு வந்து வச்சிட்ருக்கோம். ஓகே, தேர் ஆர் நேச்சுரலி இன்சுலேட்டட் அண்டு ஹெல்ப் கீப் இன் தி ஃப்ளோர்ஸ் கூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், Athankudi tiles are known for their adaptability and can be used in various parts of the house. Which one of the following areas are they not recommended? What is the reason recommended for அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, முதல்ல ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. வெட் ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா அதில் வந்து நமக்கு போரஸ் இருக்கும். சரிங்களா, பிகாஸ் இட் இஸ் மேனுவலாக பண்ணுறோமா, ஹை ப்ரெஷருக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது. ட்ரைட் அட் சன்லைட், ஹை ஹீட்டு நம்ம பண்ண மாட்டோம். சரிங்களா, ஹீட் பண்ண நமக்கு என்ன ஆகும், நல்லா வந்து ஹீட்னால் நமக்கு இட் இஸ் கன்ஃபைன் ப்ரெஷர் நமக்கு ஃபார்ம் ஆகும், போரஸில் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாமே சன் ட்ரைடு ஹேண்ட் கிராஃப்ட் மீன்ஸ் பை ஹேண்டில் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போரஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் த வெட் ஏரியாஸ். ஓகேங்களா, எஸ், வேர் தே கேம் ஸ்லிப்பி அண்டு டேஞ்சரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, எஸ், வலிக்கு ரொம்ப. ஓகே, எஸ், பாத்ரூமில் வந்து மெயின் ரீசன் போரஸ் அண்டு ஸ்லிப்பி. ஓகே, வாட் யூனிக் கேரக்டரிஸ்டிக் இஸ் ஆஃபன் அப்சர்வ்ட் இன் தி ஃபினிஷ் ஆஃப் Athankudi tiles அப்படின்னு நம்ம கேட்குறோம். இட் இஸ் irregularity அண்ட் ஹேண்ட்மேட் இம்பர்ஃபெக்ஷன். ஓகேங்களா, irregularity இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி, மினிமம் டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா, what unique characteristics is often observed in the finish of Athankudi tiles அப்படின்னா it is a slightly irregularities and handmade imperfection அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், கிரீன். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பில்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, க்ரீன் பில்டிங் மெட்டீரியல்ஸா, ஸோ அதனுடைய டாபிக்ஸ் அதில் வந்து கொஷின்ஸ்லாம் என்னென்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12 கொஷின். ஓகேங்களா, ஒரு 12 கொஷின்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். இதுலேருந்து கம்பல்சரியாக நான் Athankudi tiles வந்து ஒரு கொஷின் கேட்கணும், இதை தான் கேட்டோம், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த கொஷின் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதனுடைய நோட்ஸ் பின்னாடி, அதாவது எத்தனை நாள் க்யூரிங் பண்ணணும், இதனுடைய ஷேப்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு 2 பேஜ் இருக்கும் அந்த நோட்ஸ், அதை மட்டும் ஒரு டைம் படிச்சுக்கோங்க போதும். ஓகே, எஸ், போதும். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா டாபிக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், என்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதை மட்டும் படித்தா போதும், அவ்வளோதான். ஆல்ரெடி படித்த டாப்பிக்கை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, எஸ், க்ரீன் சிமெண்ட் typically utilize. ஓகேங்களா, typically utilize. ஓகே, இந்த க்ரீன் சிமெண்ட் அப்படின்னா என்ன மூலம் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. இந்த க்ரீன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் தான் வந்து க்ரீன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ காங்கிரீட் பில்டிங் நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் க்ரெஷரில் போட்டு அக்ரிகேட்டை தனியாக எடுத்துடுறோம். ரீசைக்கிள்டு அக்ரிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இப்போ மறுபடியும் அந்த பக்கம் பவுடர் வரும் இல்லைங்களா, ரீசைக்கிள்டு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் இன்னும் ஃபைனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள்டு சிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இதெல்லாம் வந்து ரீசைக்கிள்டு மெட்டீரியல். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்ஆர், ஓகேங்களா, டிஎஸ்ஆர் இருக்கட்டும், சிபிடபிள்யூ இருக்கட்டும், அந்த ரேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள்டு அக்ரிகேட் கான்க்ரீட், ஓகே, ரீசைக்கிள் அக்ரிகேட் பிசிசி அப்படிங்கும்போது அதெல்லாம் 5000 6000 தான் ரேட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினல் அக்ரிகேட் யூஸ் பண்ணால் 9000 10,000 ரேட் நமக்கு வரும். ஓகே, இட் இஸ் அ க்ரீன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ், ஸோ க்ரீன் சிமெண்ட் டிப்பிக்கலி யூட்டிலைஸ்ட், க்ரீன் கலர்டு கிடையாது, சிமெண்ட் மிக்ஸ்டு வித் பிளான்ட் ப்ராடக்ட் கிடையாது. இட் இஸ் ரீசைக்கிள்டு மெட்டீரியல் டு ரெடியூஸ் த என்விரான்மெண்டல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த க்ரீன் மெட்டீரியல்ஸ் இன்னும் புரிஞ்சிச்சுல்ல. ஓகே, லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் LCA green buildingல what is the abbreviation of LCA? What is the abbreviation of NIT? Notice inviting tender. ஓகே, இன்வைட்டிங் டெண்டர். NIT நம்ம படித்தோமா, கண்டிப்பாக அதே கொஸ்டின் கேட்டாங்களா, இந்த டைம் இது கேட்குறாங்க. LCA அப்படின்னா லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் இன் க்ரீன் பில்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் வந்து நமக்கு எவ்வளோ இம்பாக்ட் கொடுக்குது. ஓகே, ஒரு பில்டிங்குடைய லைஃப்பில்.
ஓகேங்களா. 0 பீரியடில் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். மீன்ஸ் எக்ஸாம்பிள் 2025 நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். என்னோட லைஃப் ஸ்பேன் ஆஃப் தி பில்டிங் 30 years. அப்போ இது நடுவில் இதனோட இம்பேக்ட் என்ன கொடுக்குது, இதனோட என்ன வந்து நமக்கு டேஞ்சர்ஸ், ஓகேங்களா, என்ன ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, ஓகேங்களா, என்னென்ன ஆபத்து கொடுக்குது அப்படின்றத பார்க்குறது தான் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் பில்டிங் ஓவர் இட்ஸ் என்டையர் லைஃப் ஸ்பேன் இஸ் நோன் அஸ் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட், LCA. ஓகேங்களா. எஸ், லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த யூஸ் ஆஃப் ரீசைக்கிள்டு கண்டென்ட் இன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் டு, ஓகேங்களா, டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் டு. இந்த ரீசைக்கிள் அக்ரிகேட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கான்ட்ரிபியூட் டு என்ன நமக்கு அப்படின்னா, இந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைக்கலாம். சரிங்களா. கொண்டு போய் லேண்டில் டம்ப் பண்ணுறது அதுவும் குறைக்கலாம். சரிங்களா. ரிசோர்ஸ், ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ரிசோர்ஸ் எடுக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கன்சியூம் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வுட்டு வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் வுட்டு பண்ணி மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த ஸ்டோர் ரூம் ஏரியா எங்கெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ண இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், மறுபடியும் அக்ரிகேட்டை யூஸ் பண்ணலாம். சரிங்களா. இந்த ஸ்டீல் ராட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணோம்னா சோர்ஸ் நமக்கு குறையும். ஓகேங்களா. மைனிங் பண்ணுறது குறையும், ப்ளஸ் அதனால் நமக்கு வந்து டீஃபாரஸ்டேஷன் குறையும், ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்ட் அண்ட் ரிசோர்ஸ் கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆப்ஷன் சி இது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் நம்ம எப்படி என்விரான்மெண்டலில் இம்பாக்ட் ஆகிருக்கோம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறது. ஓகே. எஸ். What is the abbreviation of 1 minute? Okay. So what is the abbreviation of PCC? Okay. Generally இது நமக்கு தெரியும் PCC Portland Pozzolanic Cement high density strength கொடுக்கும், சல்பேட் அட்டாக் ரெசிஸ்ட் பண்ணும், மெரைன் ஸ்டோர் ஸ்ட்ரக்சருக்கு ஜென்ரலாக வந்து யூஸ்ஃபுல், லோ கெய்னிங் ஸ்ட்ரென்த், அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஆனால் ஸ்லோ ரேட் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் கண்டினியூவாக க்யூரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. 24 hours தண்ணி வந்து ஸ்டாக்னேஷனே இருக்கணும். அதுக்கு தான் PPC எங்களுக்கு வேணால் OPC எடுத்துருவாங்க நம்ம சொல்லுவோம். ஓகே. எஸ், ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம சிமெண்ட் வந்துட்டோம், சிமெண்ட் அண்ட் ஃப்ளை ஆஷ். ஓகே. which of the following is the disadvantage of PPC cement compared to OPC? OPC PPC கம்பேர் பண்ண ஸ்ட்ரென்த், ஓகேங்களா, ஸ்லோ கெய்னிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கெயின் ஆகும், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நமக்கு நடந்துகிட்டு இருக்கும் PPCயில். ஓகே. எஸ். நெக்ஸ்ட், what is a key property of PPC that makes it suitable for mass concreting work? So mass concreting work வந்து low heat of hydration நமக்கு இருக்கணுமா, டேம், ஓகேங்களா, டேம் கன்ஸ்ட்ரக்ட் நம்ம பண்ணுவோம், மாஸ் கான்கிரீட்டிங் ஒர்க் லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன், அப்போ PPC நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஓகேங்களா. எஸ். கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் மட் பிரிக், இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் நம்ம வந்துட்டோம். சரிங்களா. ஃப்ளை ஆஷ் பிரிக் ஆஸ் ஜென்ரலி, ஓகேங்களா, இப்போது நம்ம பிரிக்கில் நம்ம என்ன படிப்போம், ஜென்ரலாக பிரிக்கு, ஓகேங்களா. பிரிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வாட்டர் அப்சர்ப்ஷன் படிப்போம், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் படிப்போம், ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் படிப்போம், இப்படி தான் படிச்சுட்டு இருப்போம். இதுவும் ஃப்ளை ஆஷ் பிரிக்கும் அப்படி தான்ப்பா. இது ரெண்டும் ஃபஸ்ட்டு என்னென்னு கம்பேர் பண்ணிக்கிறேன், எது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எஸ். கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் மட் பிரிக்ஸ், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் ஆர் ஜென்ரலி ஃப்ளை ஆஷ் பிரிக் இஸ் வெரி லைட்டர் அண்டு ஸ்ட்ராங்கர். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா லைட் வெயிட்டுங்க, ஸ்ட்ரென்த் வந்து அதிகம் தாங்கும். ஓகேங்களா. எஸ். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வெரி குட். ஓகேங்களா. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து வெரி குட். பட் நம்ம என்ன அந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதே இப்போ கம்மி பண்ணிட்டோம். ஓகேங்களா. சாரி, மீன்ஸ் மட் பிரிக் யூஸ் பண்ணுறதே நம்ம வந்து கம்மி பண்ணிட்டு ஃப்ளை ஆஷ் பிரிக் தான் இருக்கும். இன்னமும் நம்ம அந்த அவார் இல்லாமல் இருக்கும். பட் ஃப்ளை ஆஷ் பிரிக் இஸ் குட் கம்பேர்ட் டு மட் பிரிக் அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா. வாட்டர் அப்சர்ப்ஷன் கம்மி, ஸ்ட்ரென்த் மட்டும் என்னென்னா 10 MPa அந்த ரேஞ்சு தான் நமக்கு இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இந்த கொஸ்டின் கம்பல்சரி இந்த டைம் இறங்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விச் டேர்ம்ஸ் டிஸ்கிரைப் எ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்டிங் ஃப்ளை ஆஷ் bricks using fly ash? Okay, protecting fly ash bricks using fly ash, lime and gypsum binders அப்படின்னா fall C அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. fall C. ஓகே. fall G அப்படின்னு வச்சுக்கோங்க. fall G, fly ash, lime, gypsum. ஓகேங்களா. இது எங்கே இருக்குன்னு பாருங்க. fly ash, lime, gypsum, fall G அப்படின்னு நம்ம சொன்னோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது என்ன மெத்தட் அந்த டீப்பெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, போக தேவையில்லை, பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த டிபிக்கல் ரேஞ்ச் ஆஃப் வாட்டர் அப்சர்ப்ஷன் இன் த ஃப்ளை ஆஷ் பிரிக்? ஃப்ளை ஆஷ் பிரிக் 1 minute. வாட் இஸ் எஸ் எஸ் கரெக்ட். ஓகே. டிபிக்கல் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளை ஆஷ் பிரிக் 6 to 12%. பா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஷுட் நாட் கிரேட்டர் தென் 20%. ஆனால் இங்கே பாருங்கள், டிபிக்கல் ரேஞ்சு நமக்கு 6 to 12%. அப்போ 12% வாட்டர் அப்சர்ப்ஷன் கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், போரஸ் நமக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட்,
What is the approximate compressive strength of the fly ash brick? 7 to 10 megapascal தான் கரெக்டாக. ஓகே 7.5 ஆல்சோ ஓகே 7 to 10 megapascal. ஸோ அப்போ இதுலேருந்து இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்லேருந்து கேட்கணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து கேட்கலாம், வாட்டர் அப்சர்ப்ஷன் கேட்கலாம், ஓகேங்களா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ரேஞ்ச் என்னன்னு கேட்கலாம். இவ்வளோ தான்ப்பா கேட்பாங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட். Which one of the following materials is mostly இப்போ இது வந்துட்டோம் சோலார் பேனல் வந்துட்டோம் most commonly used in solar photovoltaic cells for building integrated PV. அதான் photovoltaic தான் இது கூட கேட்பாங்கப்பா. BIPV னா என்ன? பில்டிங் இன்டகிரேட்டட் போட்டோவோல்டிக் அப்படின்னு கூட இது கேட்கலாம். ஓகேங்களா, அப்ரிவேஷனில் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சிலிக்கான். ஓகேங்களா, பில்டிங் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் போட்டோவோல்டைக் செல்ஸ் ஃபார் தி பில்டிங் இன்டகிரேட்டட் அப்ளிகேஷன் அப்படின்னா சிலிக்கான் செல்ஸ் அப்படின்றது காமனான ஒரு ஆன்சர். டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் தி எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா, இது கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே எஸ். The efficiency of the typical commercial solar panel used in the building application is approximately 15 to 20%. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல், கிரீன் எனர்ஜி, கிரீன் பில்டிங், ஃப்ளை ஆஷ் பிரிக்கு, பிபிசி, கெமிக்கல்ஸ், இது எல்லாமே ஐ சிலபஸில் இருக்குப்பா. சரிங்களா, அதில் வந்து முக்கியமான அடிக்கடி கேட்டுட்டு இருக்க கொஷின் தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். கம்பல்சரி இந்த கொஷின்லாம் இறங்கும். ஓகேங்களா, எஸ் 15 to 20%. இன்னொரு கொஷின் இருக்கும், நாட் திஸ் ஒன், ஹாலோ பிரிக் வந்துட்டோமா. ஆக்சுவலி அந்த பர்சன்டேஜ் தான், அந்த பர்சன்டேஜ் தான் அதிக டைம் கேட்டிருக்க கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 15 to 20%. மோனோ வரேன். ஓகே. Which type of solar panel generally considered the most efficient for the residential rooftop installation? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக நம்ம ரூஃபில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, வீட்டுக்கு மேலே அந்த மாதிரி சோலார் பேனல் வச்சுருப்பாங்க ரெக்டாங்குலர் ஷேப்பில். இது ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மோனோ கிறிஸ்டலைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோ கிறிஸ்டலைன் டைப் is generally used especially when the space is limited அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோனோ கிறிஸ்டலைன். ஓகே எஸ். கொஸ்டின் 1, ஹாலோ கிளே பிரிக்ஸ். இப்போ வந்து பிரிக்ஸ் வந்துட்டோம். ஓகேங்களா, ஹாலோ கிளே பிரிக்ஸ் ஆர் பிரைமர்லி யூஸ். இந்த ஹாலோ கிளே பிரிக்ஸ் அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பார்ட்டிஷியன் வாலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் லோடு பேரிங் வாலுக்கு யூஸ் பண்ணுவோம், நான் லோடு. ஓகேங்களா, அடுத்து வந்து ஹீட் இன்சுலேஷன், தெர்மல் இன்சுலேஷன் அண்ட் சவுண்டு ப்ரூஃப். ஓகேங்களா, சவுண்ட் இன்சுலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே எஸ். ஹாலோ கிளே பிரிக்ஸ் ஆர் பிரைமர்லி யூஸ்டு ஃபார் திஸ் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் தி பர்பஸ் அப்படின்றாங்க. இன்க்ரீஸ் த லோடு பேரிங் கிடையாது, இம்ப்ரூவிங் தி அஸ்தட்டிக் கிடையாது, ப்ரொவைடிங் இன்சுலேஷன் அகேன்ஸ்ட் ஹீட் அண்ட் சவுண்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. Question number 2, which one of the following is the advantage of using hollow clay bricks compared to traditional bricks அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, சான்ஸே இல்லை, டென்சிட்டி கிடையாது, ஃபாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், குயிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நமக்கு முக்கியமான ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் எஸ் ஓகேப்பா. ஸோ இதுவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 26 கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரிங்களா, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 26 கொஸ்டின் பண்ணுவோம். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன், ஸோ அது எல்லாமே நம்ம பார்ப்போம். பில்டிங் மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ப்ளஸ் அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த அத்தன்கூடி டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு 12 பாயிண்ட், ஒரு 11 பாயிண்ட் இருக்குங்க இல்லைங்களா, அதை நீங்கள் ஒரு டைம் படிச்சுங்க. அத்தன்கூடி டைல்ஸ் ஆஸ் ஹேண்ட் கிராஃப்டட் டெக்கரேட்டிவ் ஃப்ளோர் டைல்ஸ் மேட் இன் அத்தன்குடி வில்லேஜ் ஆஃப் தமிழ்நாடு செட்டிநாடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு, தமிழ்நாடு இன் செட்டிநாடு டிஸ்ட்ரிக்ட். ஓகே, they are recognized for their brilliant color and creative designs as well as the use of the local materials like cement and natural oxides. படிச்சோமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த டிஸ்ட்ரிக்ட்? செட்டிநாடு டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா, என்ன மெட்டீரியல்? நேச்சுரல் ப்ளஸ் நேச்சுரல் அவைலபிள், சோர்ஸ் அவைலபிள், லோக்கலி அவைலபிள் அண்ட் நேச்சுரல் சிந்தட்டிக் ஆக்சைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்ட்ரடியூஸ் இந்த 19th and 20th century. ஓகேங்களா, 19, 20 சென்ச்சுரியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த டைல்ஸ் ஆர் ரிஃப்ளெக்ட் த யூரோப்பியன் அண்ட் Victorian influence brought to the India by the Chettiar traders அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே நமக்கு வந்து அந்த ஓல்டு ட்ரெடிஷன்ஸ். ஓகேங்களா, அந்த மீன்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தால் Chettiar traders. As important tiles become the more expensive, local artists Athanakudi behind the developing the low cost, artificial pleasing alternative from the locally sourced material. Okay, handcrafted glass tiles have the glossy surface without burning or climb firing அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, வித்தவுட் பர்னிங் சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணுறது கிளாஸ் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பேஸுக்கு. ஓகேங்களா, மெட்டல் ஸ்டென்சில். ஓகேங்களா, மெட்டல் ஸ்டென்சில் அண்ட் நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிவ் டிசைன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறோம். The tiles are environmentally eco-friendly, long lasting and easily personalized. A glass base hold the square mold அப்படின்னா. Sand and cement applies in the layers. ஓகேங்களா, dry purpose and making the surface. ஏன்னா அந்த சாண்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நம்ம பாலிஷ் பண்ணணும். ஓகேங்களா, the tiles polished with stone, coconut husk. ஓகேங்களா,
and mold removed and wet இது ரொம்ப முக்கியமா 21 days ஓகேங்களா cure at for the 21 days curing build கூட கேட்கலாம் maximum days of அத்தனை டைல்ஸ் cure 21 days they mainly used for flooring wall panel okay fashions and decorative installation in homes temples heritage buildings and boutique hotels அப்படி நாம சொல்றோம் okay then residence temple historic structures and boutique hotels they are mostly placed for the flooring same அதே ஸ்டோரி தான் மறுபடியும் ஓகேங்களா எஸ் ஸோ இந்த 11 பாயிண்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த 11 பாயிண்ட்ல எல்லா பாயிண்ட் பார்த்துட்டு இந்த 21 நாள் அப்படின்றத ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் வச்சுக்கோங்க ஓகேங்களா இஸ் removed and molded and allowed to the sun cure up to 21 days அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா எஸ் பாலிஷ் பண்ணிட்டு நம்ம 21 நாள் நமக்கு வந்து க்யூரிங் நம்ம மேக்ஸிமம் நம்ம ஷட்டரிங் நம்ம இப்போ ஃபார்ம் ஒர்க் பிரிக்கிறது 21 நாள் தான் மேக்ஸிமம் ரிமூவல் ஆஃப் தி ஃபார்ம் ஒர்க் நமக்கு 21 days ஓகேங்களா ஆர்ச் மோர் தென் 6 மீட்டர் பீம் மோர் தென் 6 மீட்டர் 21 அதே 21 தான் மறுபடியும் இங்கேயும் வருது ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸில் அந்த அத்தன்குடி டைல்ஸ் எம் சாண்ட் பி சாண்டுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டோம் அது லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் பாருங்கள் ஓகேங்களா அண்டு சோலார் பேனல்ஸ் ஹாலோ கிளே பிரிக்ஸ் ஓகேங்களா ஃப்ளை ஆஷ் பிபிசி இதை தாண்டி வந்து ஒரு பேசிக் கொஷின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்களா அந்த 25 கொஷினில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் மாட்டிடும் சரிங்களா எஸ் 25 ப்ளஸ் 4 கொஷின் இன்னொரு கொஷின்னா அந்த எம் சாண்ட் பி சாண்ட் ஒரு கொஷின் ஓகேங்களா 3 to 4 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கேட்டுருவாங்க ஓகேங்களா இப்போ என்னென்னா இந்த ஓல்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸ் கொஷின்ஸ்லாம் என்ன நீங்கள் அப்படி பில்டிங் மெட்டீரியல்ஸில் அந்த பிரிக்கு இப்போ அந்த கொஷினை விட்டுட்டு இப்போ அந்த பிரிக்கு கொஷினை விட்டுட்டு பிரிக்கில் 2 கொஷின் வச்சுக்கோங்க வாட்டர் அப்சர்ப்ஷன் 20% ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு 10.5 மினிமம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா 10.5 to 14 மெகா பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் 10.5 மினிமம் இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு இப்போ அந்த கொஷினில் ஒரு கொஷின் கேட்டுவிட்டு இன்னொரு கொஷின் ஹாலோ பிரிக்கில் கேட்கலாம் சரிங்களா நார்மல் டைல்ஸில் ஒரு கொஷின் கேட்டு அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை டைல்ஸில் ஒரு கொஷின் கேட்கலாம் சரிங்களா நார்மல் சாண்ட் ஒன்று கேட்டு அடுத்து எம் சாண்ட் வந்து ஒரு கொஷின் கேட்கலாம் சரிங்களா அடுத்து சோலார் பேனல் அதுக்கு எதுவுமே கிடையாது சோலார் பேனல் கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்டே ஆகணும் க்ரீன் ஹவுஸ் பில்டிங்லேருந்து ஒரு கொஷின் கேட்டே ஆகணும் சரிங்களா ஸோ அதனால் இந்த பேசிக் கொஷின் நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தட்டிடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் போட்ட மாரத்தான் கிளாஸும் பாருங்கள் ஓகேங்களா அதுலேயும் பேசிக் தான் சொல்லியிருப்போம் சரிங்களா இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான் எல்லாமே நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் பார்த்துக்கலாம்ப்பா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணுறது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ளஸ் எப்படி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ